எட்ட போன்று சொன்னா சொன்னீங்களா? கண்ணம்மா அத்துணை பேருக்குமே அன்னமிட்ட கைக்கு என்னுடைய அரண்மனையில எனக்கு பேரு சொல்ல பிள்ளை இல்லாமல் போய்விட்டதடி கண்ணம்மா. எம்பிட்டோ சொத்து சொகம் வச்சிருக்கிறோம், புள்ள இல்லாத எம்பிட்டோ பேர் இருக்கிறாங்க. அந்த மாதிரி உனக்கும் புள்ள இல்ல, என்னம்மா பண்றது? அதுக்காக மட்டும் பிள்ளையா வந்துட போகுது. இத்தனை ஆண்டு காலங்கள் ஆகியுமே எனக்கு ஒரு புத்திர சந்தானமே கிடையாது. அப்படி இருக்க இன்றைய தினத்திலோ ஏதோ தெரியல என் கணவர் அழைத்திருக்கிறாரு, ஓடோடி சென்று பார்க்க வேண்டும் அல்லவா? அவரு அழுகுறாரு, அவரும் ஒன்னாட்டமே அழுகுறாரு. அப்படியே ஆகட்டுங்க. இவனாருக்கு பூஜை செய்ய வேண்டும் அல்லவா? ஆமாங்க. அதற்கு முன்பதாக என் பாரியானவள் மறுத்தாவது அழைத்து வர சொன்னேன். ஆமாங்க. என் தேவியால் வந்தாளா? வந்துட்டாங்க சாமி. பார்த்தாயா? பார்த்தேன். எங்கே என் மனைவி? கையோட கூட்டிட்டு வந்திருக்கேன் சாமி. போடு அரண்மனை விட்டு அதி சீக்கிரமாக வந்தேன். நீங்க வாழாத திருமக வாடி போய் நிக்கிறீங்களே, சோறாத திருமக நீங்க சோர்ந்து போய் நிக்கிறீங்களே, என்னங்க காரணம்? எதனால் தெரியுமா கண்ணே? சாமி, உன்னை பார்ப்பது முன்பதாக ஆலயத்துக்கு செல்லலாம் என்று சென்றேன். போய் சுற்றி வரும் பொழுது அந்தனர் வந்து வேதம் ஓதுகிறார், பூஜை செய்கிறார். ஆனா மக்கள் எல்லாம் என்ன தெரியுமா சொல்றாங்க? எப்படிங்க தேவி? சாமி, ஐயோ இவன் பிள்ளை இல்ல அப்பாவி என்று
தேசத்தை சுற்றி வரலாம் என்று வரும்போது மக்கள் எல்லாம் பேசுகிறார். அத்தனை அனுதினமும் வேதம் ஓதினாலும் இவன் பிள்ளை இல்லாத பாவி ஆச்சு, இவன் மைந்தன் இல்லாத பாவி மாபாவி ஆச்சு, இவன் வேதம் ஓதி நமக்கு பலனாக உண்டாகுமா என்று சொன்னார். மண்ணிலே மனிதனாக நான் பிறந்தது விதியா? மனிதனாக பிறந்து நான் என்ன பாவம் செய்தேனோ அந்த ஆண்டவனாகிய பரமனுக்கு இப்படி வையகமே இயேசுபடி ஏளன செய்யும்படி ஆளோ ஆனோ கண்ணே. ஒவ்வொருத்தரும் சொல்லு வார்த்தை எல்லாம் பிள்ளைப்பால் என்று கேட்டவருக்கு நாம் கல்விப்பால் கொடுத்தோமா? பிச்சை என்று வந்தவருக்கு இல்லை என்று சொன்னோமா? அன்னம் என்று கேட்டால் வாரி 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 அன்னமிட்ட இந்த கரந்தடியில கண்ணே, இப்படி ஊரு உலகம் எல்லாம் இயேசுபடி நாம் பேருமாகிவிட்டோம். இவ்வளவு அவ பேர் வாங்கி நாம் இருவரும் இப்பொழுது நடைபோனமா வாடுறத விட நான் ஒரு நல்ல வழி சொல்றேன். எப்படிங்க? நான் சொன்னா உன் மனம் ஏற்குமா? சாமி, நமக்கோ 60 வயது ஆகிவிட்டது. இனிமேல் பிள்ளைய பெத்து இந்த உலகத்துல வாழ்வதை விட நம்ம இருவருமே மாண்டு மடிந்து விடலாங்க. என் மனதில் உள்ள எண்ணமும் அதுதான். ஏங்க நெசமாருமே சாவறதாவ இருந்தா ஒரு ஆளுக்கு ஒரு 2,000 கொடுத்துட்டு சாவுங்க. நாங்க மறுபடியும் காயாவும் கேட்க மாட்டோம்ல. ஒரு போட்டோ காப்பி ஒண்ணு எடுத்து கொடுத்துருக்கேன். நாங்க வச்சுக்கிட்டு பூஜை பண்ணிக்கிட்டாவது இருந்துக்கிறோம். குடும்பத்து கஷ்டம் சொல்லாத குடும்பத்து கஷ்டம் 1000. இதுல குறுக்கோலா வாட்டுற இவன் கஷ்டம் சாவரங்கறியிலான்னு ஒரு 10 ரூபா பிச்சுக்கலான்னு தான் வேற என்ன. இவனுங்க எல்லாம் நம்மளை இப்படி தத்திரி விடியாதவனு பேசுறாங்க. இப்படி உயிரோடு நடைவிடமாக வாழ்வதை விட மாளலாம் என்று சொன்னது நியாயம்தான். சாமி, சாவறதையே சாவறீங்க. ஆளுக்கு எப்படியும் 200-300 ரூபாய்க்கு மேல குத்தி இருக்கிறாங்க. இதையாவது நாங்க கழட்டிக்கிறோம் சாமி. பணத்தோட போட்டு கூட எரிச்சு விடுவாருவா. அப்படியே எனக்கு தயவு செய்து வேணாம். எனக்கு பணம் வேணும். அவனுக்கு என்ன பணத்தை கொடுத்துரு. வேணா கடைசியா ஒரு தடவை நான் முயற்சி பண்ணி பாக்குறேன். என்னடா ஊம்பு கொடுக்கறதா? அவரால ஏதோ முடியலையாட்டக்குது. நான் தான் புள்ள கொடுத்து பாக்குறேன். ஓடி போயிடு, அடிச்சே கொண்டு போடுவேன். ஏன் அவங்கிட்ட கொடுத்துருச்சு? சாமி, இறுதி முறையாக தெய்வலோகத்திலே தேவர் சபை கூடுகிறதா? அந்த தெய்வலோகம் சென்று அந்த தெய்வ கோமான் தேவாதி தேவர்கள் கூடக்கூடிய சபையில நானும் சென்று, ஆண்டவா, நான் எந்த ஒரு பாவம் அறியாதவன், நான் எனக்கு ஒரு குழந்தை வரங்கள் கொடுங்கள் சுவாமி என்று தேவர் அனைவரும் கூடும் சபையில் போய் கேட்டான். அப்படி அந்த தெய்வ கோமான் தேவேந்திரனுக்கு மனதிறங்கி குழந்தை வரம் கொடுத்த உடனே நான் குழந்தை வரம் வாங்கி வருகிறேன். அப்படியா? மனம் கலங்காமல் படிக்க நம்முடைய இல்லகத்திற்கு யார் தேடி வந்தாலும் சரி, எது ஒன்றும் இல்லை என்று இல்லாம குறையில்லாமல் நீ செய்திருக்க. அப்படியா? சாமி, வருவீர் வருவீர் என்று வழியவே நான் பார்த்து கொண்டிருப்பேன். நம்மளுக்கு புத்திர சந்தானம் தான் முக்கியம். நமக்கு சொத்து சுகம் இருந்தா நம்ம பேரை சொல்லாது, நமக்கு பேரு சொல்ல பிள்ளை வேண்டும் சாமி. 1000 சொத்து சுகம் எவ்வளவுதான் கோடி கோடியா கொட்டி வச்சிருந்தாலும் கடைசியில சாகும் போது மண்ணு தள்ள ஒரு குழந்தை இருந்தாதான் அது பேரு. உண்மைதான். அதனால பெண்ணே, நான் தெய்வலோகம் சென்று வருகிறேன். அப்படியே ஆகட்டுங்க. மதனமாக இரு.